உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே புத்தேரியில் தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் கஞ்சா மற்றும் உயர்ரக போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை தரையிறுக்கிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் பிரபல தனியார் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் தங்கியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் அந்த அறைகளில் போலீசார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் காலை 6 மணி முதலே தொடர்ந்து இந்த கஞ்சா ரைடு என்று சொல்லப்படும் ஸ்பெஷல் ரைடு நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் காவலர்களும் தொடர்ந்து போதைப் பொருட்களை விற்பவர்களை கடுமையாக சட்டத்தை போட்டு சிறையில் அடைத்து வருகிறது. அந்த வகையில் கல்லூரி, அதாவது பிரபல கல்லூரியில், அதாவது பொத்தேரி அருகே செயல்பட்டு வரும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் அதிக அளவில் கஞ்சா பயன்படுத்துவதாக காவல்துறைக்கு தகவல் வந்த அடிப்படையில் தாம்பரம் மாநகர காவல் சார்பில் தற்போது அந்த இடத்தில் இந்த போதை ரைடு நடத்தி வருகின்றனர். குறிப்பாக காலை 6 மணிக்கே 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் அந்த மாணவர்கள் தங்கியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகள் நுழைந்து அங்கு கஞ்சா வேட்டையில் இறங்கினர். குறிப்பாக அந்த அறையில் இருக்கும் அவர்கள் அணியும் ஷூ, அதே போன்று குப்பை தொட்டிகள், பாத்ரூம் போன்ற இடங்களில் செடி கொடிகள், அதே போன்று காமன் சுவரில் சுற்றி போதைப் பொருட்கள் இருப்பதை சோதனை நடத்தினர். தற்போது வரை அந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த போதைப் பொருள் எவ்வளவு கிடைக்கணும் தெரிய வரும். ஏற்கனவே 2 வருடம் முறைக்கு இது போன்று சோதனையில் பல்வேறு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு முக்கிய குற்றவாளிகள் அப்போது கைது செய்யப்பட்டனர். அது தொடர்ச்சியாக தற்போது நடைபெற்றுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.